என் பெயர் சரவணகுமார், தாம்பரத்திலிருந்து வருகிறேன். இஸ்லாத்தை பற்றி ஒரு சந்தேகமும் முஸ்லீம்களிடத்தில் பற்றிய ஒரு குற்றச்சாட்டும் நான் வைத்திருக்கிறேன். அதை பற்றி இப்பொழுது கூறலாம் என்றிருக்கேன். இஸ்லாம் வட்டியை முழுவதுமாக தடை செய்கிறது. ஆனால் வங்கிகள், நிதி நிறுவனம், இந்த பைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன், பேங்க்ஸ் இதெல்லாம் வட்டியின் அடிப்படையில் தான் இயங்குது. இல்லைன்னா அதனால இயங்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாடு வர்த்தகம் பண்றது அந்த நாட்டிலே இருக்க பேங்க், இந்த நாட்டில் பேங்க் அது போல தான் இருக்குது. அதே போல இந்தியா மற்ற நாடுகளோட கடன் வாங்கும் போது அதுல எல்லா மக்களுக்கும் அதுல பங்கு இருக்குது. நீங்களும் அதுக்கு பங்கு வைக்கிறீங்க, நானும் பங்கு வைக்கிறேன். இப்படி இருக்கும்போது வட்டி எந்த விதத்திலையும் அது சாத்தியம் இல்லை தடை செய்யறதுக்கு. அந்த மாதிரி இதை எப்படி நீ தடை செய்யுது? ஒரு பர்சனலா ஒரு மனிதன் கொடுக்கறதுனால தடை செய்யலாம். அதுல ஒரு காரணம் இருக்குது. எளிய வேணாம் திரும்ப கட்ட முடியாத பணம் அப்படின்னு சொல்றதுனால அது. பட் பொதுப்படையா இது எப்படி? ஒருவன் வேலை செய்யறவன் வட்டிக்கு ஒரு குறைந்த வட்டிக்கு லோன் வாங்கி வீடு கட்டி அவன் வாழ்க்கை நல்லபடி தான் இருக்க போகுது. அதுல எந்த வித இதுவும் இல்லை. பட் முழுவதுமா இதை எப்படி தடை செய்ய முடியுது? இது ஒரு சாத்தியமே கிடையாது. மேலும் இஸ்லாம் கண்ட்ரியில எல்லாத்துலயுமே பேங்க், பைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் இருக்கு. அங்க வேலை செய்யறவங்க எல்லாம் பெரும்பாலும் முஸ்லீம்கள் தான். அப்போ அவங்க எல்லாம் எங்கேயுமே பேங்க்ல எல்லாம் வேலை செய்யக்கூடாதா? ஏன்னா அந்த வட்டியில வர பணத்துல தானே அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க. அப்படி. ரெண்டாவது, ஒரு தொழிற்சாலை வேலை செய்யறாங்க, அவங்க மறைமுகமாகவும் வட்டிக்கு இருக்காங்க. எப்படின்னா, இப்போ அந்த லோன் வாங்குறாங்க, அந்த தொழிற்சாலை அதுல இயங்குறாங்க, அதுல பணம் சம்பாதிக்கிறாங்க, அதை ஊதியமா கொடுக்குறாங்க. சோ அந்த ஊதியமும் ஒரு வட்டியில இருந்து தானே வருது. அப்படி இருக்கும்போது அப்படியும் யாருமே எங்கேயும் வேலை செய்ய முடியாது. இது எப்படி ஒரு சாத்தியம் இல்லாத ஒண்ணு இஸ்லாம் செய்வது? இது எனக்கு ஒரு சந்தேகம். வட்டிங்கிறது தவிர்க்க முடியுமா முடியாதாங்கிறத ரெண்டாவது வைங்க. முதல்ல நம்ம விளங்க வேண்டியது, மனிதர்கள்லாம் சேர்ந்துதான் ஒன்றை நடைமுறைப்படுத்தணும், அழிக்கணும். நம்ம கையெல்லாம் எல்லாமே இருக்குது. நம்ம எல்லாரும் தீமைன்னு உணர்ந்தோம்னா அழிச்சிட முடியும், உணர்றதுனா அழிக்க மாட்டோம். அப்ப வட்டி என்பது ஒரு நல்ல காரியமா கெட்டதா, அதை முதல்ல ஆராய்ச்சி பண்ணணும். வட்டிங்கிறது பெரிய கொடுமை, பொருளாதார சுரண்டல். இன்னைக்கு நாடு இருக்கிற இந்த இருப்புக்கு காரணமே வட்டி தான். இப்ப நம்மளுக்கு வரி போடுறாங்க இல்லையா? வரியில வட்டி எவ்வளவு போகுது தெரியுமா? கடனுக்கு நான் சொல்லல, கடனை சொல்லல, உங்களிடமிருந்து பெறக்கூடிய வரி பணத்தில் இந்த மத்திய பட்ஜெட் போட்டாங்கல்ல, இந்த வருஷத்தினுடைய யஸ்வந்த் சின்ஹாவுடைய பட்ஜெட்ல வட்டிக்கு ஒதுக்கின தொகை ஒரு ரூபாயில் 26 பைசா. இந்த லேட்டஸ்ட் பட்ஜெட் இருக்குல்ல, இந்த பட்ஜெட்ல வட்டிக்கு, அதாவது நம்மள்ட்ட வரின்னு வாங்குறாங்க, வரி வாங்கி நாட்டு மக்கள் நன்மைக்கு பண்ணா பரவாயில்லை, வரின்னு நம்மள்ட்ட வாங்கி அதுல கடனுக்கு செலுத்தல, வட்டி கடனுக்கு கொடுக்கறது நான் சொல்லல, வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கு மாத்திரம் அரசாங்கத்தினுடைய பணம் நாளில் ஒரு பங்கு செலவாகுது. 26%, ரூபாய்க்கு 26 பைசா. அப்ப 26 பைசா வட்டி மட்டும் கொடுக்கணும்னு சொன்னா வாங்கின கடன் எவ்வளவு இருக்கும் நீங்க கணக்கு பண்ணிக்கிறீங்க. போட்ட பட்ஜெட்லாம் தாண்டி இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு பணக்கார நாடுகள்ல நம்ம கடன் வாங்கி போடுறோம். இந்த கடன் வாங்குற காரணத்தினால இந்த 26 பைசாவை அங்க கொடுக்கலன்னா அது நமக்கு உதவுமா இல்லையா? 26 பைசா வட்டி அங்க செலுத்தலன்னு சொன்னா, இலவசமாக கடனை அந்த ரூபாய் கிடைச்சிருன்னு சொன்னா, அல்லது கடன் வாங்காம இருந்திருந்தோம்னு சொன்னா இந்த நிலைமை வந்திருக்குமா? கால்வாசி பணம் லேசானது இல்லைங்க. 1000 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டா 250 கோடி ரூபாய். நீங்க ரூபாயில சொல்லும்போது 26 பைசா உங்களுக்கு தெரியும். 10,000 கோடிக்கு போட்டோம்னா 2500 கோடி ரூபாய். 2500 கோடி ரூபாயில கங்கையும் காவிரியும் ஒன்னா இணைச்சு பெரிய பசுமை புரட்சி பண்ணிட்டு போயிடலாம். அவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் அது. ஒரு வருஷத்துக்கு கொடுக்கிற வட்டியில பெரிய பெரிய பசுமை புரட்சி பண்ணிட்டு போயிடலாம். பெரிய வல்லரசு ஆகலாம், அமெரிக்கா மாதிரி வல்லரசு ஆக முடியும். வட்டிங்கிற காரணத்தினால நாட்டினுடைய முன்னேற்றம் பூரா நாசமா போறத கண்கூடா காண்றோம். அப்படி இருந்து கவர்மெண்ட் வட்டி வாங்குறான். என்ன தைரியத்தில் வாங்குறான்? வாங்கினா கேட்க மாட்டீங்க தைரியத்தில் வாங்குறான். வாங்கினா என்ன வந்துட போகுது? எதிர்ப்பீங்களா? நீங்க புரட்சி பண்ணுவீங்களா? போராடுவீங்களா? அப்ப மக்களுடைய எதிர்ப்பு உண்டாகுமையானால் கவர்மெண்ட் கண்டிப்பா, எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி, வட்டியை ஒழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். நீங்களும் சரிதாண்டு போனீங்கன்னா, கூட்டத்தோட கோவிந்தாண்டு போனீங்கன்னா ஒழிக்க முடியாது. அது தீமைன்னு விளங்கிக்கிறணும். ரெண்டாவது என்ன தீமை? ஒரு பொருள், அந்த கைக்குட்டையை நான் உற்பத்தி பண்றேன், என் சொந்த பணத்தை போட்டு நான் உற்பத்தி பண்ணினால் 5 ரூபாய் அடக்கமாகும். உங்கள்ட்ட வட்டிக்கு வாங்கி உற்பத்தி பண்ணினா 6 ரூபாய் ஆயிரும். ஏன்? நான் வாங்கின கடன் வட்டி தரணுமே. 5 ரூபாய் அடக்கமாக ஒரு கைக்குட்டை 6 ரூபாய் அடக்கமாக எனக்கு ஆயிரும். என் பாக்கெட்ல இருந்து போட்டு நான் வட்டி கொடுக்க மாட்டேன், எந்த முதலாளியும் கொடுக்க மாட்டான். ஒரு டிவி கம்பெனி தயாரிக்கிறான்னு சொன்னா அரசாங்கத்தில் கடன் வாங்கியிருப்பான், 10,000 ரூபாய் அடக்கமாகும். அவன் அந்த முதலுக்கு வட்டி ஒண்ணு போடுவான் 2,000 ரூபாய், 12,000 அடக்கமா இருப்ப, 13,000 ரூபாய்க்கு வைப்பான். வட்டி இல்லாம சொந்த காசை போட்டு செஞ்சா 10,500 அவனு விற்க முடியுமே. ஒவ்வொரு பிளேடுல இருந்து, கைக்குட்டையில இருந்து, கையில கட்டுக்கிற வாட்சில இருந்து சட்டம் வரைக்கும் விலைவாசி அதிகமாகுதுன்னா எவனாலையும் விலைவாசியை குறைக்க முடியலன்னு சொன்னா அதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது வட்டி. அதை விளைவிக்கிறேன்னு ஒரு மருத்துவத்துக்காக வேண்டி, ஒரு ஆத்திர அவசரத்துக்காக வேண்டி அப்பனை ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு, பொண்டாட்டிய பிரசவத்துக்கு சேர்த்துட்டு வருவான். ஒரு 1000 ரூபாய் தாங்கண்டு
மனிதாபிமானமா உதவ வேண்டிய ஒரு இடத்துல அவங்ககிட்ட ஒரு நகையை வாங்கிட்டு 250 ரூபாயை கொடுத்து 2 மாசம் கழிச்சு கேட்டா மூழ்கிருச்சுங்கிறான். எவ்வளவு பெரிய அயோக்கியது! மனிதாபிமானம் செத்து போச்சு பாருங்க. இந்த வட்டின்னு வந்தவுடனே மனிதாபிமானமா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுமே, அந்த பண்பாட போச்சு. கொடுக்கிறமே, இதுக்கு வட்டி எவ்வளவு தருவ, இதான் கணக்கு. 100 ரூபாய் கடன் கேட்டா கடன் கேட்கிறானே இவன், கடன்ல என்ன லாபம் இருக்குது, வட்டி வாங்கின லாபம் இருக்குமே. அப்ப இந்த வட்டிங்கிற சித்தாந்த மக்கள் மத்தியில பரகும் பொழுது மனிதாபிமானம் அடிபட்டு போயிருது. சாவு வீட்டுக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறான், மருத்துவத்துக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறான், பிரசவத்துக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறான். தர்மமா கொடுக்காட்டாலும் கடனா கொடுக்கலாம்ல, தர்மமா கொடுக்கணும். நீ முறைப்படி சக்தி இல்லையா, கடனை வாச்சும் கொடு, கடனை வந்துட மாட்டேன். இந்த சாவுல இருந்தாலும் 1000க்கு 1100 எடுத்து வைங்கிறான். அப்ப இது ஒரு கொடுமை இல்லையா, இது ஒரு சுரண்டல் இல்லையா? வட்டி இல்லாம இயங்க முடியாதான்னு கேட்கிறார். முடியும், சாத்தியமான கேட்கிறார். சாத்தியம், எப்படி சாத்தியம்? சீனாவுல கம்யூனிஸ்ட் நாட்டுல வட்டி கிடையாது, ரஷ்யாவுல நேத்து வரைக்கும் வட்டி கிடையாது. வட்டி இல்லாத பொருளாதாரத்தை இன்னைக்கு வரைக்கும் கம்யூனிஸ்டுகள் அமுல்படுத்தி தானே இருக்கிறாங்க. சீனாவுல வட்டி கிடையாது, சவுதி அரேபியாவுல வட்டி கிடையாது, சில இஸ்லாமிய நாடுகள்ல வட்டி இருக்குது, பல அரபு நாடுகள்ல வட்டி கிடையாது. வட்டி இல்லாத சர்வீஸ் தான் பண்ணுவாங்க, சர்வீஸ் தானே தவிர பேங்க்லயும் வட்டி கிடையாது சவுதி அரேபியாவுல. அப்ப வட்டி இல்லாத வங்கிகள் இன்னைக்கு இருக்கிறது. இந்தியாவுல நம்ம நாட்டுல முடியலன்னு சொன்னா வட்டிங்கிறது ஒரு பெரிய கௌரவம். வட்டி வாங்குறவன் பைனான்ஸ் சொல்லி வட்டி வாங்குறேன்னு விளம்பரம் கொடுத்தான்னு சொன்னா ஏமாறுறதுக்கு தயாரா இருக்கிற அளவுக்கு நம்ம இருக்கிறோம். நம்ம மனநிலை எப்படி ஆச்சு பத்தியா? இந்த வட்டி வட்டி மனப்பான்மை தானங்க நம்ம நாசமாக்கி இருக்குது. பைனான்ஸ் வச்சு ஓடுறானே அவன்லாம் ஓடுறதுக்கு என்ன அடிப்படை? நீங்க ஒரு 50,000 வச்சிருப்பீங்க, கவர்ச்சிகரமா விளம்பரம் கொடுப்பான், தேக்கு மரத்தில் முதலீடு செய்யுங்கள், அதுல பண்ணுங்கள், இதுல பண்ணுங்கள், 50,000 ஒரு வருஷத்துல 2 லட்சம் ஆகும். ஆகுமா? சிந்திப்போமா நம்ம? 50,000 2 லட்சம் தூக்கி கொடு, ஓடி போயிட்டாடா. இந்த வட்டியில உள்ளது கிறுக்கு தானங்க நம்மள சந்தையில் நிப்பாட்டுச்சு. வாங்குறதுக்கு யூனியன் அமைக்கிறாங்க. இப்ப ஏமாந்தவன்லாம் சேர்ந்து யூனியன் வாங்கிட முடியுமா? அவனை பிடிச்சி ஜெயில போட்டு வாங்கிட முடியுமா? அப்ப கவர்ச்சிகரமான விளம்பரங்களை நீங்க மயங்கி போய் இருக்கிறவன் ஏமாந்தானே, அதுக்கு என்ன காரணம்? வட்டி தான். வட்டி வாங்கணும் வட்டி வாங்கணும் 10-50 வருஷம் வாத்தியாரா இருந்து பென்ஷன் வாங்கிட்டு வருவாரு, ஒரு பெரிய தொகை இருக்கும், லைஃபுக்கெல்லாம் உதவும்னு சொல்லி வச்சு ஏதாவது தொலைகிறது பதிலா இவன் கொடுக்கிறது, அந்த பைனான்ஸ்ல கொடு, இந்த பைனான்ஸ்ல கொடு, தெருவில் நிற்பாரு. இதான் நடக்க போகுது. அதனால வட்டி கொடுமை அதை வழங்கிக்கிறேன். அடுத்த ஐயா இன்னொரு சரவணகுமார் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு. அதுல அப்ப நீங்க கவர்மெண்ட் 26 பைசா வட்டி செலுத்துதுல நீங்க எல்லாம் தான் பங்காவரிய தவிர்க்க முடியல, எல்லாரும் தானே பங்காளி ஆவறியங்கிறது. இஸ்லாத்துல ஒரு அடிப்படை இருக்குங்க. குர்ஆன்ல ஒரு வசனம், எந்த ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மீறி இறைவன் சிரமப்படுத்த மாட்டான். சக்தி இருந்தா தான் நாங்க இல்ல கேட்க மாட்டான். எனக்கு முடியல கவர்மெண்ட் வாங்குறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய உரிமையில என்னுடைய சுய அதிகாரத்தில் உள்ளதுல நான் செஞ்ச தப்புக்கு தான் கடவுள் என்னைய பிடிப்பாரு. இப்ப நான் ஒரு நல்ல ஒரு மனுஷனா இருக்கேன்னு ஒரு குடும்பத்தில் பிறக்கிறேன். என்னை சின்ன பிள்ளையில இருந்து வயசு வர்ற வரைக்கும் என் தகப்பனார் வட்டியிலேயே என்னை வளர்த்தாரு. நீ ஏன் வட்டியில வளர்ந்துன்னு கேட்க முடியுமா? என்னை குழந்தையா இருக்குமே எனக்கு விவரம் தெரியாது, நீ வளர்த்தாரு, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப நம்மளை அறியாமல் நம்ம மீது திணிக்கப்படக்கூடிய காரியங்களை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க முயற்சிக்கணும். முடியலன்னா கடவுள் குற்றம் பிடிக்க மாட்டார். இப்ப உதாரணமா சில உணவுகளை திங்கக்கூடாதுன்னு மார்க்கத்தில் இஸ்லாத்தில் இருக்குது. பன்றி சாப்பிடக்கூடாது, அறுக்காமல் செத்து போனதை சாப்பிடக்கூடாது, ரத்தம் வெளியேறினா தான் சாப்பிடணும், அறுத்த ஆட்டுல ரத்தம் வெளியேறாது உள்ளே இருந்துடும், அதனால பல கேடுகள் வரும்னு சாப்பிடக்கூடாதுங்குது. ஒருத்தன் சரியான பசி, பல இடத்துல போய் கேட்டான், ஒன்னும் கிடைக்கல. இதை திங்காட்டி செத்து போயிருவான். இப்ப ஒரு ஆடு தான் கிடைக்கும், செத்த ஆடு, இதை திங்கலன்னா செத்து போயிருவான். இப்ப தின்னு சொல்லுது இஸ்லாம், உசுரை காப்பாத்திக்க. முடியாட்டி சட்டம் கிடையாது, முடியறதுக்கு தான் சட்டம். எது உனக்கு சக்தி இருக்குதோ சக்திக்கு மிஞ்சினதுக்கு தலையில சுமந்து உருண்டு பிறண்டுகிட்டு போன்னு சொல்லக்கூடிய மார்க்கமே கிடையாது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, நம்மளை கஷ்டப்படுத்தாம சிரமப்படுத்தாம நம்முடைய தேவைக்கு மிஞ்சி, ஹஜ்ஜின்னு ஒரு கடமை இருக்கு, கடனை கொடுத்து தான் ஹஜ்ஜிக்கு போகணும் அப்படி சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். தேவைக்கெல்லாம் மிஞ்சி இருந்தா தான் ஹஜ்ஜிக்கு போகணும், இப்படித்தான் இஸ்லாமிய சட்டங்கள்லாம் இருக்குது. அதனால கவர்மெண்ட் வட்டி வாங்குதுன்னு அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை, நாங்க வெறுக்கிறோம், நாங்க அது உடன்பாடு இல்ல. அவர்கள் வாங்கினதுக்காக வேண்டி கடவுள் எங்களை குற்றம் பிடிக்க மாட்டாருங்க. அதை தடுக்கும் சக்தி எங்களுக்கு இல்ல. எங்கள்கிட்ட ஆட்சி இருந்தா, அல்ல நீங்க எல்லாரும் வட்டி வாங்க கூடாதுங்கிற சிந்தனைக்கு வந்தா, ஒரு முஸ்லீம் மட்டும் 50 பேரும் சேர்ந்து ஒழிச்சிட முடியுமா? இந்த வட்டியை ஒழிக்கிறதுக்கு முஸ்லீமும் சேரணும், இந்துவும் சேரணும், கிறிஸ்தவர்களும் சேரணும், எல்லா மக்களும் சேர்ந்து இறங்கினா வட்டியை ஒழிக்க முடியும். இந்த 13% இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தினால எப்படி 87% எதிராக வாக்களிச்சு வெற்றி பெற முடியும்? அதை வழங்கிக்கணும்.